A seconds pendulum is mounted in a rocket. Seconds pendulum நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், its time period is 2 seconds seconds pendulum. அதோட length 1 meter அப்படின்றது fact. Seconds pendulum சொல்லிட்டாலே time period 2 seconds, length 1 meter is mounted in a rocket. Its period of oscillation will decrease when the rocket is moving. Hey, time period of pendulum formula 2 pi into root of L by G. இப்போ டைம் பீரியட் லெங்த் கான்ஸ்டன்ட். இப்ப என்ன சொல்றான், எப்படா டைம் பீரியட் டிகிரீஸ் ஆகும்? when மேல போக போக என்ன ஆகும், ஆக்சிலரேஷன் குறைய ஆரம்பிச்சிடும். அதான் ஆன்சர். அப்போ ஜி சாரி மாத்தி போடு, டைம் பீரியட் டிகிரீஸ்ன்றான், அப்ப ஜி இன்க்ரீஸ் ஆகணும். ஜி எப்ப இன்க்ரீஸ் ஆகும்? when the body comes closer to the earth, moving down with a uniform acceleration. Answer. Moving around the earth, moving up with a uniform velocity, moving up with a uniform acceleration, and hey, மேல போக போக acceleration குறையும். Moving down போக போக acceleration கூடும். acceleration கூடுனா டைம் பீரியட் குறைஞ்சிரும். ஆன்சர் ஏ. இன்னொரு சொல்றேன், டைம் பீரியட் டிகிரீஸ் ஆகும்னா ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்னா அந்த ராக்கெட் கீழ் நோக்கி வந்தா தான் ஆக்சிலரேஷன் ஆஃப் தி எர்த் will increase. அப்ப மூவிங் டவுன் வித் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் இஸ் கரெக்ட்.